எதுக்கு நீங்கள் நாய்க்கு பிஸ்கெட் போடுறீங்க? எதுக்கு சாப்பாடு போடுறீங்க? ஏன் போடக்கூடாது? ஏன் போடுறீங்க? நான் கேட்கலப்பா, நிறைய பேரோட கேள்வி அதான். எனக்கு பசிச்சா என்ன பண்ணுறோம்? வீட்டில் இருக்குது, நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம். உங்களுக்கு யார் இருக்கா சொல்லு சொல்லு. இப்போ சாப்பாடு போடல என்ன பிரச்சனை? சாப்பாடு போட்டு இனப்பெருக்கம் பண்ணுறீங்கன்றாங்க, அது என்ன கதை? ஏபிசி பண்ணுறோம், மேக்ஸிமம் ஏபிசி பண்ணுறோம். ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம், ஏபிசி பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கருத்தடை, குட்டி போடும்போது கருத்தடை பண்ணுறோம். வேறு என்ன பண்ணணும் சொல்லுங்கள். கேட்குற நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து இனப்பெருக்கத்தை அதிகமாக்குறீங்க அப்படி தானே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நான் கேட்குறேன். அப்படிலாம் நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வந்துட்டு நானும் வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட நிறைய நாய் வந்து ஏபிசி பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற இத்தனை நாய், இத்தனை டாக்ஸ் இருக்குது. இதில் 3 டாக்ஸ்க்கு பண்ணியாச்சு. இது குட்டி போட்டது. இப்போ இதுக்கும் பண்ணிடுவோம். ஓரளவுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு டாக்ஸோட கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். பசிக்குது அவ்வளோதான். நமக்கு பசிக்கு நம்ம சாப்பிட்டு தேடிக்கிறோம். அதுங்களுக்கு யார் இருக்கா? ஜானி ஜாலியாக இருக்கிறாருங்க. சரிமா பாருங்க. மனுஷனோட நாய் பெருசா? மனுஷனா நாய் பெருசா அப்படின்னா மட்டும்தான் பெருசு. அதுக்காக நாய் வந்து கீழெல்லாம் தள்ளிட முடியாது. எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் தான். மனுஷனும் ஒரு உயிர் தான், நாமும் ஒரு உயிர் தான். இந்த பூமியில் நம்மளுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே போல் இந்த நாய்களுக்கு இருக்குது. இந்த 2 டைமில் பார்த்தேன்னா ஒரு 10 ரூபா பிஸ்கட்டை வச்சுட்டு ஒரு ஃபேமிலி, அவங்க ஹிந்தியான அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல, பிஸ்கட்டை வச்சுட்டு விடியக்காண்டே பிஸ்கட் போடுறாங்க. போய் கேட்டால் நாங்கள் தான் இந்த நாய்களாம் பார்த்துக்கலாம். 2 வருஷமும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்களே அவ்வளோ வீடியோ போடுறோம். அந்த வீடியோ போடுறது நம்மளுமே 4 பேர் பண்ணட்டும் அப்படின்றக்காக வீடியோ போடுறோம். இது பண்ணுறோன்றக்காக நான் என்றைக்குமே வீடியோ எடுத்தது கிடையாது. சரியா? மனுஷன் ஓரளவுக்கு நாய்களை வந்து காயப்படுத்தாமல் இருந்தால் நாய்ங்க கிடைக்காது. ஏதோ நம்ம சாப்பாடு மீதம் அப்படி இருக்கிற சாப்பாடு போடணும் அப்படின்றது நாங்கள் சொல்லலை. உங்களால் முடிஞ்சால் அந்த மீதம் உள்ள சாப்பாடு ஒரு கவரில் வச்சு ஒரு பேப்பரில் வச்சு எடுத்து போடுங்க. அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க சொல்லுங்கள். சாப்பாடு கிடைக்காம இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க.